வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் யூடியூபுக்காக ஒரு பெஸ்ட்டு மைக் தேடிட்டு இருப்பீங்க. அது ஒயர்லெஸ் மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இருந்தாலும் உங்கள் வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைக் வேணும். அதில் நான் கண்டுபிடிச்சது தான் மேனோ சொல்லிட்டு ஒரு பிராண்ட். வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இல்லை உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வாரண்டி டாக்குமெண்டேஷன், தென் ஒரு யூசர் மேனுவல், தென் ஆக்சசரிஸ் ஒரு ஃபிட், அப்புறமா சாரி நம்மளோட ஒரு மைக். இந்த மைக்கை அப்படியே ஓரம் வச்சுட்டு அப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்க்கலாம். ஆக்சசரிஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. ஆக்சசரிஸில் இன்னொரு டாக்குமெண்டேஷன், தென் டைப் சி டு டைப் சி கேபிள், டைப் ஏ அடாப்டர் வச்சும் இருக்குது. நீங்கள் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். பிசி ஆர் மொபைல் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஒரு மவுண்டிங் நெட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து மவுண்டிங் கார்டோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மைக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இதில் வந்து யூஎஸ்பி கனெக்டிவிட்டியும் இருக்குது, தென் எக்ஸ்எல்ஆர் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அது இல்லாமல் இதில் ஹெட்ஃபோன் இருக்குது. நீங்கள் பேசுகிறத லைவாக உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் மைக் டிஃப்யூசிங் கவர் கொடுத்துருக்காங்க. கவரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இதில் வர கண்டென்சரோட சைஸ் ரொம்பவே அதிகம். இதனால் இந்த மைக் உங்களோட லோ ஃப்ரீக்வன்சி தென் ஹை ஃப்ரீக்வன்சியை அக்யூரேட்டாக உங்களை கேப்சர் பண்ணிக்க முடியும். தென் ஃபிசிக்கலாக மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க, தென் கெயின் கண்ட்ரோல் நாப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மைக்கை ஈஸியாக உங்களை மைக்கோட வால்யூம் தென் கெயின் கண்ட்ரோலை உங்களால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஹெட்ஃபோன் வால்யூமும் இதை வச்சு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை வந்து நீங்கள் குயிக்காக பிசியில் கனெக்ட் பண்ணி இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டைப் சி கேபிளை நான் பிசியோட கனெக்ட் பண்ணிட்டேன். தென் இதை நீங்கள் மைக்கோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண உடனே இதில் உங்களோட லைட் எரியும். இந்த மைக் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. மியூட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற லைட் வந்து மைக்கை மியூட் பண்ணிவிடும். தென் திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் நாப் மூலமாக உங்களால் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த மைக் வச்சு உங்களால் ஹெட்ஃபோனோட வால்யூமும் உங்களால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃபிசிக்கலாக மியூட் பட்டன் இருக்குது, உங்களால் மியூட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு மைக் இருக்கும்போது பிசி ஸ்பீக்கர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா அந்த எக்கோ சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் பிசியில் குயிக் செட்டப் நீங்கள் போங்க. அதில் போய்ட்டு சாஃப்ட்வேரில் போய்ட்டு மேனோ லிங்க் ஆப், அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். தென் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மைக் கனெக்ட் ஆகிடுச்சு. தென் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மைக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ பேசுகிற இந்த வாய்ஸ் எல்லாமே இந்த புது மைக்கில் இருந்தால் கேட்குது. இந்த மைக்கில் இப்போ டிஃபால்ட்டாக எந்தவித EQ செட்டிங்ஸும் நான் அப்டேட் பண்ணலை. இப்போ நான் நார்மலாக இந்த டிஜிடெக் மைக் தான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய வீடியோவுக்கு. இந்த மைக்கோட விலை 3500 தான். அந்த 3500 கரெக்டான வேலையை செய்யுது. ஆனால் இப்போ எனக்கு இந்த மைக் அப்கிரேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா என்னோடய வாய்ஸ் எப்பவுமே ரொம்பவே கரகரன்னு இருக்கும். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் பேஸ் வேணும். அது இல்லாமல் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரபுளும் வேணும். ரெண்டுமே இந்த டிஜிடெக் மைக்கால் கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற டிஎஸ்பி ரொம்பவே சீப்பானது தான், வேல்யூக்கு ஏற்ற மாரி தான். அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் அப்டேட் பண்ணேன். இந்த புது ப்ராடக்ட்டில் கேட்குற வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்பவே இந்த லோ ஃப்ரீக்வன்சி பேஸும் இருந்திருக்கும். நான் 2 வாய்ஸையும் நான் கம்பாரிசனில் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மைக்கில் உங்களால் இந்த EQ செட்டிங்ஸை அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த EQ செட்டிங்ஸ் போக ஆட் போங்க. இதில் உங்களால் ஃப்ளாட்டாக ஒரு லைன் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, சென்டராக இருக்கிறது மீடியம் ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் இருக்கிறது லோ ஃப்ரீக்வன்சி. அதாவது பேஸ், மிட்டு, தென் ஹை. இந்த 3மே இந்த மைக் மூலமாக உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த். இது தர இந்த வாய்ஸ் குவாலிட்டிக்கும்
தென் இது தர நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் சொல்வேன். இதுக்கு காம்படிட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோடில் சிக்னேச்சர் சீரிஸ்னு சொல்லிட்டு மைக் இருக்குது. அந்த மைக்கோட விலை 18,000 அந்த மைக்குக்கு ஈக்குவலான குவாலிட்டி இந்த மைக்கால் தர முடியும். இருந்தாலும் ரோடு தர அளவுக்கு இந்த டிஎஸ்பி அதாவது சிக்னல் ப்ராசஸிங் இந்த மைக்கில் இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான வாய்ஸ் குவாலிட்டியை இந்த மைக் சூப்பராகவே தரும். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், வேணால் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.